எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா உங்களை ஒரு காலத்தில் நல்லா ஆசீர்வதிச்சிருந்தார். இன்றைக்கி அந்த ஆசீர்வாதமே இன்றைக்கி நம்மள்ட்ட இல்லாத மாதிரி வறுமையாக இருக்கா? உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்துருந்தார், நல்ல வரங்களை கொடுத்துருந்தார். நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக நல்லா பயன்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சோர்ந்து போய் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிமேல் முன்னேறி போக முடியாதபடிக்கு இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏன் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது? அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வறுமையாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த வறுமைக்கு காரணம் என்ன? நம்ம இன்றைக்கி அந்த வறுமைக்கு காரணம் தெரியாமல் நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன காரியத்தை பாருங்கள், நம்ம பிரயாசப்பட்டாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஏசப்பா நம்மளை எப்படி வச்சிருந்தாருன்றதை அவர் வேதனையாக சொல்கிறார் பாருங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக, அப்படின்னா திராட்சை பாருங்க, பழங்கள்லையே நல்ல நம்பர் 1 பழம்னு சொல்லுவாங்கள்ல, இது ஸ்பெஷலான பழம்னு. அப்படி அந்த திராட்சை செடிகள்லையே உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு நம்முடைய பாவத்து நிமித்தம்தான், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம்தான், நம்ம கீழ்ப்படியாத நிமித்தம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்கன்றதை முதல்ல ஆராய்ங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் விழுந்திருப்பீங்க. நீங்கள் விழுந்து இருக்கும் வரையும் உங்கள் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரையும் தான் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருப்பார். நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பின்னாடி போயிட்டே இருப்போம்னா கர்த்தர் வேற ஒரு ஆளை கொண்டு வந்துடுவார். அதால் கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் எழுப்ப விரும்புகிறாரு. இவ்வளவு வருஷம் நீங்கள் ஆகாத கொடியாக போயிட்டீங்க, மற்றவங்களுக்கு பயன்படாத பாத்திரமா போயிட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஆகாத கொடியாக போகும் பொழுது என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னா, எல்லாரும் நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நம்ம அதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ள ரொம்ப வேதனையாக இருக்கும். சில டைமில் நம்மளே என்ன ஆண்டவரே இப்போ இதை எவ்வளவு நாளைக்குன்னு சொல்லி சில டைமில் வாழக்கூட தோணாத அளவுக்கு பிசாசு அதை பயன்படுத்தி நமக்கு ஆயுதங்களை கொண்டு வருவான். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நீங்கள் பாவங்களை விட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார்னு. அம்மா, நம்ம விழுந்திருக்கிறது தவறு அல்ல, விழுந்துட்டோம், ஓகே. அதுலேருந்து எழும்பாமல் இருக்கிறதான் தவறு. நம்ம பாருங்கள், எழும்பி வந்துடணும். நம்ம இன்னைக்கு விழுந்த இடத்த தான் பார்க்குறோம், ஒருவேளை அந்த பாவத்தில் போனதை தான் பார்க்குறோம். ஆனால் ஏசப்பா என்னைக்கு உன் பாவத்தை பார்க்கறதில்ல. அவள் திரும்பி வருவாளா? அவன் திரும்பி வருவானா? நான் கொடுத்த அபிஷேகத்தை, நான் கொடுத்த வரங்களை திரும்ப எடுத்து எனக்காக பயன்படுத்தி என்னுடைய வேலையை செய்வானான்னு தான் அங்கலாய்ப்போட பார்க்குறாரு. அதால் உங்களை குறிச்சதான சந்தேகத்தை விடுங்க, மற்றவங்க சொல்கிறத விடுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. திரும்பவும் உயர்குல திராட்சை செடியாய் மற்றவங்களுக்கு கனி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த 2026 கர்த்தருக்காக எழும்ப பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதால் சோர்ந்து போகாதீங்க, கடந்ததை நினைக்காதீங்க, நடந்து போன காரியங்களை மறந்துடுங்க. இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்கள் வாழ்க்கையில் அவர் பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் தேவ சித்தத்துக்கு உள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.